வணக்கம் சுலுக்கு மீடியா நேயர்களே. பல்வேறு விஷயங்களை நாம் சுலுக்கு மீடியாவில் பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சுலுக்கு சங்கர் அவர்களிடம் இன்றைய சமூக நிகழ்வுகள் குறித்து கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ரியோ. நாம் பல சவால்களை தாண்டி தினமும் இந்த சுலுக்கு மீடியாவை நடத்தி வருகிறோம். அதுல முக்கியமா பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஷோ பண்ணல அப்படின்னா எங்களுக்கு சாப்பிட தோண மாட்டேங்குது, ஏன் கழிவறைக்கு போக கூட எங்களுக்கு பிடிக்கவில்லை, ஒரு நாள் கூட ஷோ நிறுத்தாதீங்கன்னு சொல்றாங்கப்பா. நிச்சயமா சார். அது மட்டும் இல்லாமல் ஆளும் அரசாங்கத்தின் பல இடையூறுகளுக்கு நடுவுல நம்ம இந்த ஷோ நடத்திட்டு இருக்கோம்பா. உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உண்மைதான் சார். இப்பொழுது கூட நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கிரீன் திரும்புற மாதிரி இருக்கும். ஆனா அது நீங்க பண்றது இல்ல, அரசாங்கத்தின் சதிரியோ. பல தடைகளை தாண்டி தான் அதை நடத்தணும்னு இருந்தா நடத்தி தான் ஆகணும். ஓகே. முதலில் எனது அழைப்பை ஏற்று இங்கே வந்த பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றிகள். 27/2/2025 அன்று நான் இந்த பாரில் சென்ற பொழுது நானே ஒரு பேட் மூட்ல 2 கட்டிங்க போடலான்னு பாருக்குள் செல்றேன். சுத்தமாக சுகாதாரமே இல்லை. அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறதுன்னு தெரியல. இங்கே மக்கள் மட்டுமல்ல, எலிகளும் பல்லிகளும் பூச்சிகளும் சேர்ந்து மது அருந்துகிறார்கள் என்பதே தமிழகத்தில் ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமை. அது மட்டுமின்றி நான் சென்று KF பீர் கேட்ட பொழுது காட்ஃபாதர் தான் இருக்கிறது என்று, அதுவும் கூலிங்காக காட்ஃபாதர் மட்டுமே இருக்கிறது என்று எனக்கு காட்ஃபாதரை திணிக்க பார்க்கிறார்கள். நான் உங்ககிட்ட ஓபனாவே சொல்றேன், எனக்கு காட்ஃபாதர் படமே பிடிக்காதுங்க. அப்புறம் எதுக்கு நான் அந்த காட்ஃபாதர் பீரை குடிக்கணும்? முதலில் இன்று நாம் பேசக்கூடிய விஷயம், சினிமா எடுத்துட்டீங்கன்னா ஒரு காலத்துல தியாகராஜ பாகவதர், அப்புறம் MGR வந்தாரு, சிவாஜி வந்தாரு, அப்புறம் ரஜினி வந்தாரு, விஜய், இன்னைக்கு சிம்பு, தனுஷ், காலங்கள் சிவகார்த்திகேயன் வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கு. அதே போலதான் விளையாட்டிலும். இன்ஃபேக்ட் கிரிக்கெட் இஸ் நாட் ஜஸ்ட் a sport, it's an entertainment. சரி, ஒரு காலத்துல ஆண்ட பரம்பரை செமையா இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க பேசிக்கலாம். ஆனால் இன்று உங்களை மட்டுமே நம்பி இருந்த இந்த டீம் காணாமல் போக போகிறது. ஏன் உங்களுக்கு 3வது இடம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறீங்க? என்ன பண்ணிருக்கீங்க? கடந்த சீசன்ல உங்களுடைய நிலைமையை பச்சையா பாத்துட்டாங்க மக்கள். அரசியல்னா என்னன்னு கடைக்கோடி மக்கள் நம்ம எதுவும் நினைச்சிருக்கோம், வியூவர்ஸ்க்கு எதுவும் புரியாது. பட் they are really brilliant. இது மும்முனை போட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அம்பானி விடுவாரா? RCB ஜெயிச்சிருச்சு, இனிமேல் விடமாட்டார். சோ மும்பை தங்களுடைய இடத்திற்காக போராடுவார்கள். 2வது முனை போட்டியாக பல வருடங்கள் தோற்று ஈசாலா கப் நமதே என்று அசிங்கப்பட்டு போன வருடம் வெற்றியை ருசி பார்த்திருக்கிற RCB விராட் கோலி இருக்கிற வரைக்கும் விட மாட்டாரு. ரியோ, நீங்க வேணா பாருங்க. ஐ அஷூர் யூ. அண்ட் சாதாரண டீம் இல்ல, KKR பிளேயர்ஸ் மட்டும் இல்லாம, ஓனர் மட்டும் இல்லாம, தங்களுடைய அட்வைசர்ஸ்லயும் மான்ஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க. ரியோ. சோ MI, RCB, KKR நம்ம அண்ணன் தோனியை மட்டுமே நம்பி இவ்வளவு நாள் டீமை ஓட்டிட்டு 3வது இடம் கொடுக்க முடியாது. அவ்வளவுதான். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க ரியோ. அடுத்த வருடத்தில் இருந்து CSK என்ற ஒரு டீமே இருந்ததற்கான தடமே இருக்காது. உங்கள் டீம் என்றால் அண்ணன் தோனி தான், அண்ணன் தோனி என்றால் உங்கள் டீம் தான். அவருக்கு பிறகு உங்கள் டீமின் முடிவுரை எழுதப்பட காத்திருக்கிறது. இதில் உள்ளபடியே எனது கருத்து கடைசி வரைக்கும் மாற்றப்படாது. அடுத்து என்ன கோச்சிக்கிறாங்க நிறைய பேர். வேற இன்றைக்கு கிரிக்கெட்டில், குறிப்பாக IPL-இல் ஒரு பிரான்சைஸ் மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது. மற்ற ஊர்ல இருக்க எல்லாரும் நீங்க அபய மேட்சஸ் நீங்க பார்க்கணும். நிச்சயமா தோழர். எங்க போனாலும் sea of yellow. அதாவது நான் கூட கேட்டிருக்கேன், நீங்க டெல்லி ஐட்டா இருந்துட்டு ஏன் நீங்க CSK ஜெர்சி போட்டிருக்கீங்க, சப்போர்ட் பண்றீங்கன்னா just for Dhoni. There is no other word. நிச்சயமா தோனி, அண்ணன் தோனி தான் CSK தான் அண்ணன் தோனி. இன்னைக்கும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க ப்ளீஸ். அண்ணனுடைய மூச்சு காற்று என்றைக்கும் சேப்பாக்கத்தையே சுற்றி வரும். அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டா டீம் அப்படியே விட்டுவாருன்னு நினைக்கிறீங்களா? He'll take care of the team. எங்க இருந்தோ ராஞ்சியிலிருந்து நமது நாட்டிற்கு உலக கோப்பையை வென்று தந்தவன் மட்டுமல்ல, CSK என்ற அணியை தொடர்ந்து தன் தோளில் சுமக்க போகும் ஒரு பயிற்சியாளராகவும் அண்ணன் தோனி இருப்பார். எஸ் தோழர். 2026 மட்டுமில்லை, இந்த தோல்வி மட்டுமில்லை, அண்ணனை 2027, 28, 29, 30 யார் வந்தாலும் எவ்வளவு காலமானாலும் அழிக்க முடியாது. ஏனால் அண்ணனின் தேவை இருக்கிறது. ஆமா தோழர். ரியோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். சொல்லுங்க சார். 1, கோச்சுக்காதீங்க ரியோ. கமான், லைஃப்னாலே கொஞ்சம் சேஞ்சஸ் தேவைப்படணும் ரியோ. அந்த வகையில் ஒரு போர்டம் ஆயிடக்கூடாது, ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு. ஸோ உங்களை ரியோ என்று கூப்பிட்டு எனக்கு போர் அடித்து விட்டது. அதனால் ஒரு முறை வித்தியாசத்துக்காக ரியோ
எனக்கு என்ன பீர் வேண்டுமோ அதை குடிக்கத்தான் நான் இங்கு பாருக்கு வருகிறேன். அதற்காக தான் அரசாங்கம் இதை நடத்துகிறது. எனக்கு தேவை என்ன அதானுங்க குடிக்கணும். நீங்க குடுக்கறதெல்லாம் குடிக்க முடியாது. அது மட்டுமின்றி சுண்டல் வைத்திருந்தார்கள். சுண்டல் சூடாக இருக்கிறதா என்று கேட்கிறேன். அதற்கு அங்க வேலை செய்யும் நபர் அந்த சுண்டலுக்குள் நடுவிரலை விட்டு ஆம் சூடாக தான் இருக்கிறது என்கிறார். இதற்கு மேல் நான் அந்த சுண்டலை எப்படி சாப்பிட முடியும்? இந்த துறையில இருந்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் தானே நீங்க அரசாங்கத்தையே நடத்துறீங்க. அப்ப இங்க குடிக்கும் குடிமகன்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா என்ற ஒரே கேள்வியை பத்திரிகையாளர்களாகிய உங்கள் முன்னாடி வைக்க வேண்டும் என்று இந்த சுலுக்கு சங்கர் வந்திருக்கிறேன். பிரியாணி அப்படிங்கிறது குழந்தைகள், பெரியவர்கள், பணக்காரங்க, ஏழைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த உணவாக இருந்தாலும் அன்னைக்கு நான் SS ஹைதராபாடி போறேன். ரொம்ப ஆசையா போயிட்டு சரி டேக்கவே வீட்டுல போய் பொறுமையா சாப்பிடலாம்னு உட்காந்தையா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, பிரியாணியை துறக்கிறேன். ஆசையா அந்த நூலகரை சுட்டிருப்பாங்களே இல்லையோ, திறந்து பாக்குறப்போ பீஸ் இல்ல, எலும்ப வச்சிருக்காங்க, வெறும் எலும்பு. நான் நாயா? ஆமா. முதல்ல எல்லாம் ஒரு SS பார்சல் வாங்கினா ஒரு குடும்பம் முழுக்க சாப்பிடலாம் இல்லையோ. ஒரு ஃபுல் பார்சல்ல வாங்கி ஒரு தந்தை, ஒரு மனைவி, ஒரு மகன் 3 பேரும் பகிர்ந்து உள்ளலாம். அப்படி இருந்தது குவாலிட்டி. இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு இல்லையோ. ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் குட் டு சே அபவுட் SS. இப்போ உங்களுக்கு குஸ்கா தான் வேணா, நான் வெறும் குஸ்கா மட்டும் வாங்கி சாப்பிட்டு போயிருவேனே. எதுக்கு SSக்கு வரும்? இட்ஸ் அபவுட் குவான்டிட்டி. அது இன்னைக்கு இல்ல ரியோ. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ரியோ. இது இப்படியே விட மாட்டாங்க. உடச்சு பேசுறோம்பா. நாங்க என்ன உங்களோட வெங்காயத்துக்கும் உங்களோட டேஸ்டியான அந்த கத்திரிக்காய் சட்னிக்குமா வரோம்? பீஸை தான் மக்கள் பார்ப்பார்கள். பீஸ் இல்லை என்றால் அது பிரியாணியே இல்ல. நீங்க கடைசியில கொஞ்சோண்டு கொடுக்குற பிரெட் அல்வா வச்சு என்ன பண்ண முடியும்? இட்ஸ் நாட் என்ன. உதாரணத்துக்கு நெட்ஃபிளிக்ஸ், நீங்க என் வீட்டுக்கு வரீங்க, நான் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கிண்ணத்துல இதுதான் நீங்க சாப்பிடணும், உங்களுக்கு போதும், இதில் 500 கிராம் உணவு இருக்கிறது, அது உங்களுக்கு போதும் என்று சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படித்தான் ஒவ்வொரு முறையும் தலப்பாக்கட்டி பிரியாணிகள் போய் நான் அமரும் பொழுது பீஸ அவனே வெட்டி வச்சிடறான். இவ்வளோண்டு கொஞ்சோண்டு பிரியாணி எடுத்துட்டு வைக்கிறான். என்ன எவ்வளவு சாப்பிடணும் சொல்றதுக்கு நீ யாரியா? சொல்றது சரிதான். இன்றைக்கும் நடுத்தர குடும்பங்கள் நிறைய இருக்கிறது. அவங்களுக்கு வாரத்துல ஒரு வாட்டி ஒரு பிரியாணி சாப்பிட ஆசைப்படுறாங்கப்பா. நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஹோட்டலுக்கு போகக்கூடிய சோர்சஸ் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு குடும்பத்தை வயிறார சாப்பிட வைக்கணும் அப்படின்னா இன்றைக்கு இருக்கும் ஒரே ஆப்ஷன் SS ஹைதராபாதி பிரியாணி தான். எக்ஸாக்ட்லி தோழர். என்னப்பா இங்க புழு இருந்துச்சா? இங்க ஒரு இடத்துல அப்படி இருக்கதான் செய்யும். ஒரு பெரிய ஃபுட் செயின் நடத்துறப்போ ஒரு மிஸ்டேக் ஏற்பட செய்யறது ஒரு சாதாரண விஷயம். அதை நான் தப்பு இல்லைன்னு சொல்ல, தப்புக்கான பொறுப்பு அவங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் அந்த புழுவை எடுத்து போட்டு சாப்பிடுற மாதிரி சரி அந்த கப்பை ரெக்டிஃபை பண்ணிட்டு தொழில நடத்துற மாதிரி இன்னைக்கும் நீங்க தனி ஒரு குஸ்காக்கு டேஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா SSக்கு தான். அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நெட்ஃபிளிக்ஸ் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் தோழர். நானே உங்களுக்கு பல வாட்டி பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேன். கடைசி பறக்கை வரைக்கும் நக்கி தின்பீர்கள். நானே பார்த்திருக்கேன். கையை நக்குவீங்க. அப்சல்யூட்லி. சரியோ, உங்ககிட்ட பேசி உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். தமிழ் மொழி கிட்ட பேசிட்டு வந்துறேன். தமிழ் மொழி எப்படி இருக்கீங்க? ஒரு ஜோக் ஒன்று சொல்லிட்டா தமிழ் மொழி. சங்கர் கறி செய்தால் எப்படி இருக்கும்? எஸ் பண்ணுங்க. சவுக்கு சவுக்கு என்று இருக்கும். தமிழ் மொழி புரியுதா ஜோக்கு? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். கறி சவுக்கு சவுக்கு என்று இருக்கும். வச்சுட்டார். தமிழ் மொழி பிளாக் பண்ணி விட்டார்கள். சுலுக்கு மீடியா சிஇஓக்கு வணக்கம். பல்வேறு ஆளுமைகளை நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு வேற எந்த நம்பர்ல இருந்து வருது? சுலுக்கு மீடியா சிஇஓக்கு வணக்கம். பல்வேறு ஆளுமைகளை நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு அதர் மட்டும் இன்றி எதுங்க கன்வின்ஸ் பண்றீங்க? உள்ள கொண்டு போயிட்டு அந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட சொல்றதுக்கா? அதை சாப்பிடுமா? நானு அங்க பிரெஞ்ச் ஃப்ரைஸ்னு ஒண்ணு குடுக்குறாங்க. உருளைக்கிழங்கு கூட ஒத்துக்காது. கார்ட்டூன்ல வரதோட எல்லோ கலர்ல பிரெஞ்சு ஃப்ரைஸ்னு அவங்களே ஒண்ணு வச்சு விக்கிறாங்க. அதுக்கும் உருளைக்கிழங்குக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல. ஒரு நாள் நான் அதை பார்சல் வாங்கி கொண்டு எறும்பு புத்திற்கு பக்கத்திலேயே இதை கொட்டினேன். எறும்புகள் 10 நாளாயும் அதை சட்டை செய்யவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இங்கே நீங்க விக்கிற சரகம் சரியில்லை, அதை தாண்டி விக்கிற சைட் டிஷ் சரியில்லைன்னா இத மக்கள் சாதாரண ஒருத்தன் கேள்வி கேட்காம போலாம். ஆனால் நான் கேட்பேன். கடைசி வரை சட்ட போராட்டம் நடத்தி எனக்கு வேண்டிய சைட் டிஷை சுகாதாரமாக இந்த பாரில் என்றைக்கு செய்து தருகிறார்களோ அன்று வரை இந்த போராட்டம் தொடரும். ரொம்ப தேங்க்ஸ். மிக நன்றி வந்திருக்கு. வாங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் பேசிக்கொண்டே நான் இப்படி இருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம். ஏன்னு கேக்குறீங்களா? கேளுங்கறியோ.
சொல்லுங்க சார். தம்ப்நெயிலுக்காக ஸ்டில் ஷாட் கொடுக்குறேன். ஓகேவாப்பா? ஓல்கா முதல் காவேரி வரை அப்படிங்கிற புத்தகத்தை வந்து என்னை வந்து பாய்ஸ் ஹாஸ்டலில் அடைத்து வைத்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து ஒரு 6 மாதங்கள் பாய்ஸ் ஹாஸ்டல்ல நான் இருந்தேன். அப்போ எனக்கு ஏற்பட்ட அவலங்கள்லாம் வந்து சொல்லி மாளாது. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு திருப்பி விஷயத்துக்கு வந்துடுறேன். நிக்கல் குந்தல் அப்படிங்கிற கேமை வச்சு என்னுடைய இருந்த சக மேட்ஸ் மட்டும் இல்லாம ஹாஸ்டல்ல வார்டனும் என்னை கொடுமைப்படுத்தினார். நிக்கல் சொன்னா நிக்கணும், நின்னுட்டே நிக்கல் சொல்றேன்னு அடிப்பாங்க. சரி, எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிக்கல் சொல்லிட்டேன், எதுக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றேன்னு அடிப்பாங்க. முதுகில் கும்மாங்குத்து குத்தப்பட்டேன் நெட்ஃபிளிக்ஸ். அது வந்து பல துன்பங்களை நான் ஹாஸ்டலில் அனுபவித்தேன். ரியோ, என்னதான் நீங்க 2025ல என்னுடைய கூட அமர்ந்து பல ஷோக்களை நீங்கள் நடத்தி இருந்தாலும் என்னுடைய நண்பர் நெட்ஃபிளிக்ஸ் போல் வராது. என் பாடலை நெட்ஃபிளிக்ஸ் அவர்கள் ரசிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ரியோ, நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட கால் பண்ணி நான் ஒரு பாட்டு பாடுறேன். சொல்லுங்க தோழர். நெட்ஃபிளிக்ஸ், எனக்கு உங்ககிட்ட ஒரு பாட்டு பாடணும், எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்றீங்களா? அதுவும் நீங்க யூஸ் பண்ற அந்த வார்த்தையை வச்சே தான் அந்த பாட்டை கிரியேட் பண்ணிருக்கேன். தோழர் தோழர் தோள் கொடு தோழர், தோழர் தோழர் தோள் கொடு உன்மேல் சாஞ்சிக்கணும். தோழர் தோழர், கஷ்டப்பட்டு நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு லீவ் வாங்கி பல பேரால பிளைட் அஃபோர்ட் பண்ண முடியாதுலையோ, ட்ரெயின்ல தான் போவாங்க. ட்ரெயின்ல போயிட்டு கோவால இறங்குனா முழுக்க முழுக்க நார்த் இந்தியன்ஸ். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா வந்து இந்த கப்பிள்ஸ் வராங்கன்னா அவர்கள் கையை நீங்கள் உற்று பார்க்க வேண்டும். நிறைய பேருக்கு நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி வளையல் போட்டு மெகந்திலாம் வச்சுட்டு வந்திருப்பாங்க. அவர்கள் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க புதுசா கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்கு வந்திருக்கக்கூடிய ஜோடி. அங்க வந்து ஹனிமூனுக்கு வந்திருக்காங்கன்ற பேரு தவிர்த்து அப்படியே அவங்க டெல்லி குஜராத்தில் இருக்கிறது போலவே நினைச்சுக்கிறாங்க. நம்ம ஒரு பேச்சுலரா போயிட்டு கோவால என்ஜாய் பண்ணணும்னு போனா அங்க கப்பிள்ஸ் எல்லாருமே வந்து தங்களுடைய சங்கீத் செரமனியை கோவாவில் எக்ஸ்டெண்ட் செய்து கொண்டாடுவது எந்த விதத்தில் நியாயம்? இதற்காக நான் கிளம்பி போகணுமா கோவாக்கு? ஏன் சரக்கு நான் இங்கே அடிக்க மாட்டேனா? மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ரியோ. அதை தாண்டி கோவா இஸ் அன் லைஃப் டைம் ட்ரீம் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள். நீங்க கோவாக்கு போகணும் அப்படின்னா, அதுவும் பேச்சுலர்களா நண்பர்களுடன் சென்றீர்கள் என்றால் அங்க போயிட்டு நீங்க ஒரு என்ஜாய்மெண்ட் தேவை. கோவா ஃபுல்லி ரஷ்யன்ஸ் இருக்காங்க ஃபுல்லா. அது மட்டும் இல்லாம நார்த் இந்தியன்ஸோட கூடாரமாக மாறிடுச்சு. அதுவும் படிக்கிறப்போ இந்த பீச்ல ஆள் இருக்க மாட்டாங்க, தேடி போறோரியோ. ஆனா அங்கதான் எல்லா கும்பலும் இருக்கு. அதுவும் குறிப்பா வந்து நம்ம வெள்ளக்காரங்களா இருக்காங்க. சரி, கொஞ்சம் பார்க்கலாம்னு சொல்லி எந்த பீச்சுக்கு தேடி போறோமோ அங்கே பான்பராக்கு எச்சி உமிழ்ந்து கொண்டு முழுக்க முழுக்க நார்த் இந்தியாவிலிருந்து கோவாவை கெடுத்து சீரழித்து விட்டார்கள். இதுக்கு நான் பாண்டிக்கு போயிருவேன். பாண்டி தான் சிறந்தது. இதுதான் என்னுடைய, நான் மாட்டிக்கொள்ளவே மாட்டேன், என்னுடைய ஆணித்தனமான கருத்து. பாண்டி தான் சிறந்தது. கோவா இஸ் ஓவர் ரேட். அதை தாண்டி நீங்க ஆல்மோஸ்ட் என்ன பாடியில என்னவா ஒரே ரேட் தானே, ரொம்பலாம் டிஃபரன்ஸ் இல்லையே. ஒரு மனிதன் ஓல்கா முதல் காவிரி ஏன் எடுத்தனா, ஒரு மனிதன் ஒரு பிரயாணம் செல்கிறான் என்றால் ஒரு டிராவல் இருக்கணும், தூரம் போகணும், கஷ்டப்படணும். கரெக்ட் தோழர், கரெக்ட். அதை தாண்டி நீங்க சென்னையில இருந்து கிளம்பி கண் மூடி கண் திறப்பதற்குள் பாண்டி வந்துருது, காந்தி சிலை வந்துடும். அங்க போனோன்னு இறங்கணும்னு என்ன பண்ணுவான்? உடனே ஒரு பாட்டில் வாங்குறது, பக்கத்துல ஏதோ ஒரு ரூம் எடுப்பாங்க. ஒயிட் டவுன்ல ஏதாவது ரூம் கிடைச்சிச்சா, 4 பிரெஞ்சுக்காரர்கள் வருகிறார்களா, அவர்கள் பராக்கு பார்த்து கொண்டு 2 ரவுண்ட போட்ட உடனே ஒரு டிஃபரன்ஸ்க்காக ஒரிஜினல் சடக்காச்சோட மட்டையாயிடலாம். இதுல என்ன பிரயாணம் இருக்கு? இது எப்படி நீங்க டிராவல்னு சொல்லுவீங்க நெட்ஃபிளிக்ஸ்? தோழர், நானும் அப்படிதான் நினைக்கிறேன் தோழர். போகணும், காசு செலவு பண்ணணும், நேரம் செலவு பண்ணணும். கஷ்டப்பட்டு கோவாக்கு 100 வாட்டி பிளான் பண்ணி சாகும் வரை செல்லாமல் செத்தவர்கள் பல பேர் எனக்கு தெரியும். பாண்டி இஸ் நாட் எ ட்ரிப் அட் ஆல். சென்னையில இருந்து தடி கொண்ட தூரத்துல இருக்குது, அது எப்படிங்க ட்ரிப்னு சொல்லுவீங்க? எக்ஸாக்ட்லி தோழர். அண்ட் சோர்சஸ் சொல்றபடி பாண்டியில அந்த பசங்க எடுத்து வைக்கிற வாந்தி இருக்குதே, பாண்டிச்சேரிங்கிற பேரை வாந்திச்சேரின்னு மாத்திரம் நெட்ஃபிளிக்ஸ். அது மட்டுமின்றி இந்த நேரத்தில் நான் இந்த சூழ்நிலையை ஒரு வாய்ப்பாக பெற்றுக்கொண்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன். குடிமகன்களும் ரெஸ்பான்சிபிளா நடந்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு நான் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு, எங்குமே எதுவும் ஒட்டி விடக்கூடாது என்று ஒரு கார்னரில் நின்று ஒரு கோட்டரை வெறும் தண்ணி மட்டுமே கலந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது 10 பபிள் கம் 4 கொய்யாக்காயிலையே எத்தனை போயிட்டு இருக்கேன். நான் மாட்டவே இல்லை என்று வீட்டில் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கி விடலாம் என்று சென்ற பொழுது என் தாய் என் சட்டைக்கு பின்னே ஒட்டியிருக்கும் ஸ்டிக்கர் என்ன என்று கேட்கிறார். எனக்கு நன்றாக தெரியும் நான் நின்ற இடத்தில் ஸ்டிக்கர் இல்லவே இல்லை. கூட இருந்த சக குடிமகன் எவனோ இவன் வீட்டில் சென்று நன்றாக மாட்ட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக பாட்டிலில் இருந்த ஸ்டிக்கரை எடுத்து என் சட்டை பின்னே ஒட்டியுள்ளார்கள். சோ இது அரசாங்கம் மட்டுமல்ல, குடிமகன்களும் சேர்ந்து இதை செய்தால் மட்டுமே ஒரு ஆரோக்கியமான சுகாதாரமான ஒரு பாரை நாம் உருவாக்க முடியும் என்பது என்னுடைய கூற்று. இதில் உள்ளபடியே நான் என்றைக்கும் மாறப்போவதில்லை. சரி, ஒழுங்க அறியோ. சேர் அப், சேர் அப்.
நான் பேசி பேசி பல பேர் கேட்டிருப்பீர்கள், விளாக் செய்தும் பார்த்திருப்பீர்கள். என்னப்பா நீ எல்லாமே பார்த்துட்டல, நான் பண்ற எல்லா விளாகுமே என்னோட பல சிச்சுவேஷன்ஸில் மக்கள் என்னை பார்க்கிறார்கள், ரசிக்கிறார்கள், பேராதரவு தருகிறார்கள். நான் இதுவரை மக்களுக்கு முன் செய்யாத ஒரு விஷயத்தை செய்து காட்டப் போகிறேன். ரியோ, உங்களை மூட் அப்செட் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்காகவே வரும் கூலி படத்தில் இந்த பாடல் மிகவும் பிரபலம். அதுக்கு ரியோ நீங்க வந்து கிளாப் பண்ணணும், அப்பதான் கரெக்டா. சார் இல்லை வேணாம் சார். டிஆர் மாரி என்னால் எல்லாமே பண்ண முடியாது. வேணா நான் வந்து சிட்டிக்கு மட்டும் போடுறேன். ஓகே சரி சார். ஜிகு சிக்கு சிங் சிக்கா, ஜிகு சிக்கு சிங் சிக்கா, ஜிகு சிக்கு சிங் சிக்கா, ஜிகு சிக்கு சிங் சிக்கா, ஜிகு சிக்கு சிங் சிக்கா. என்னப்பா ஜிங் சிக்கா, ஜிகு சிக்கு சிங் 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 சிக்கா.